கடைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, அன்பு சாலினிக்கு கல்யாணம் பண்ணிருக்காக ஒரு ஆட்டோல ஏறி போறாங்க. இதை வந்து வேதலோட அண்ணன் செங்குட்டுவன் பார்த்துறான். அவங்கள ஃபாலோ பண்ணி போறான். ஒரு ஸ்டேஜில் அவங்கள வழிமறிச்சு நிப்பாட்டி உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அருவால வெட்ட போறான். அந்நேரம் டேனியல் வந்து அவங்க 2 பேர்த்தை காப்பாத்துறான். என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு டெய்லிங்க கேட்கறான். அப்ப வந்து அன்பு சொல்றான், சாலினிக்கு வேற பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, 2 பேரும் உயிருக்கு காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் வந்து அவங்க கார்ல ஏற்றி கூட்டு போறான். அந்நேரம் கையிலும் மூர்த்தி இதை பார்த்து அவங்க காரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கையில வந்து அந்த காரை மிஸ் பண்ணிடுறாங்க. டேனியல் அவங்க நேர கோயில் கூட்டு போறான். கோயில போய் பூசாரிட்டு சொல்றாங்க, 2 பேத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணிவீங்க அப்படின்னு சொல்றாரு. பூசாரி சம்மதம் சொல்லிடுறாரு. மஞ்ச கயிறை சாமியோட பாதத்துல வச்சு கையில கொடுக்குறாங்க. இங்கிட்டு பார்த்தா கையில மூர்த்தி அந்த காரை தேடி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கார் கோயில் மேலே நிக்கிறத பாத்துறாங்க. அப்ப கையில் சொல்றாங்க, நிச்சயமா இவங்க கோயிலுக்குள்ளதான் இருப்பாங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில மூர்த்தி அவசரமா உள்ள போறாங்க. அதுக்குள்ளேயே அன்பு சாலி கழுத்துல தாலி கட்டிடுறான். மஞ்ச கயிற்றுல குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சு வெளியே வராங்க. அந்நேரம் கையில் அவங்க 2 பேர்த்த பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.